அனைவருக்கும் வணக்கம். இடைநிலை ஆசிரியர் தேர்வு 2024 டிஆர்பி வெப்சைட்டில் தற்காலிக தெரிவு பட்டியல் வந்து வெளியிட்டாங்க. அதனைத் தொடர்ந்து கூடுதல் தற்காலிக தெரிவு பட்டியல் வந்து வெளியிட்டாங்க. இனிமேல் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகிருக்கீங்களோ சார்ந்த டிபார்ட்மெண்ட்டு தான் உங்களுக்கு கலந்தாய்வு குறித்த தகவல்கள் வந்து கொடுப்பாங்க. எல்லாருமே தயார் நிலையில் இருங்க. கலந்தாய்வு குறித்த தகவல்கள் நமக்கு கடிதம் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ அல்லது பிரஸ் நியூஸ் மூலமாகவோ சார்ந்த பயன்பாட்டு துறை தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அடுத்ததாக நிறைய பேர் இப்போது எதிர்பார்க்கிறது அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் வந்து எப்போது நடக்கும்னு தான். வாட்ஸ்அப்பில் யூடியூப் கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாத இறுதிக்குள்ளார கலந்தாய்வு நடைபெறுமா, ஜூலை மாத இறுதிக்குள்ளார கலந்தாய்வு நடைபெறுமா, ஆகஸ்ட் மாதம் வந்து நடைபெறுமான்னு கேட்குறாங்க. அதே போன்று இந்த அகாடமிக் இயரில் போஸ்டிங் வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிற பேர் தொடர்ந்து நிறைய பேர் கேட்குறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தினந்தோறும் வாட்ஸ்அப்பில் இந்த எஸ்சிடி நியமனம் சார்ந்து ஏதாவது ஒரு தகவல்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. யூடியூப்லேயும் நிறைய பேர் வந்து பதிவிடுறாங்க. அது எல்லாமே உண்மைக்கு புறம்பான தகவலாக தான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதில் வந்து துளி அளவு கூட உண்மை இல்லை. அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் சார்ந்த பயன்பாட்டு துறை தான் வந்து முடிவு செய்வாங்க. அது வந்து ஒவ்வொரு பயன்பாட்டு துறைக்கும் வந்து மாறுபடும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே அது வந்து மாறுபடும். அவங்களுக்குன்னு ப்ரொசீஜர் என்ன இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு காலதாமதப்படுத்தாமல் புதிய நியமனங்கள் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க. இப்போ எஸ்எம்சி ஒரு நியூஸ் வந்து வந்தது. அதிலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ராங் இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எஸ்எம்சி அப்பாயின்மெண்ட்டுக்கும் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லை. அதை முதல்ல தெளிவாக எல்லாருமே புரிஞ்சுக்கிங்க. அதனால் நீங்கள் வந்து அதை வந்து பெரிதுபடுத்த தேவையில்லை. இதை மாதிரி நியூஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா தேவையற்ற மன உளைச்சலுக்கு தான் நம்ம வந்து ஆளாகுவோம். சரிங்களா? சார்ந்த பயன்பாட்டு துறை தான் முடிவு செய்வாங்க. அவங்களுக்குன்னு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து கலந்தாய்வு குறித்த தகவல்கள் வந்து கொடுப்பாங்க. ஆனால் காலதாமதப்படுத்தாமல் மற்ற நடவடிக்கைகள் வந்து எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நீங்களும் நம்பிக்கையோடு இருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டது கமெண்ட்டில் அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம ஜென்ரலாக வந்து நம்ம சொல்லிடுறேன். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். பொதுவாக நம்ம சிவி அப்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தோமோ அதே டாக்குமெண்ட்ஸ் மட்டுமே போதும். வேறு எந்த டாக்குமெண்ட்டுமே அடிஷ்னலாக நம்மக்கிட்ட கேட்கவே மாட்டாங்க. அதை நான் தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன். சரிங்களா? இப்போ நான் வந்து ஏற்கனவே பிடிபிஆர்டிக்கு வந்து ஆதி திராவிடர் நல இயக்குனர் அவங்க கொடுத்த இந்த அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் நியூஸில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு போட்டிருந்ததை நான் வந்து இப்போ உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இதுலேருந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். முதல்ல கல்வி சான்றிதழ்கள் அசல் மற்றும் நகல் 2 பிரதிகள், தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ் அசல் மற்றும் நகல் 2 பிரதிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்று அசல் மற்றும் நகல் 2 பிரதிகள், ஆசிரியர் தகுதிச் சான்று அசல் மற்றும் நகல் 2 பிரதிகள், இனச்சான்று அசல் மற்றும் நகல் 2 பிரதிகள், ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் வழங்கப்பட்ட துறை ஒதுக்கீடு, அடுத்து புகைப்படம் 2. இந்த புகைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு 10 ஃபோட்டோவுக்கு மேலே எடுத்து வச்சுக்கிங்க. அது நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போது கொடுத்த ஃபோட்டோவே தான் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இப்போ கவுன்சிலிங் எப்போது, அதன் பிறகு ஸ்கூலில் ஜாயின் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் தேவைப்படும். அதனால் அதெல்லாம் ஃபோட்டோஸ் வந்து எடுத்து வச்சுங்க. நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, நம்ம சிவி எப்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸு கொண்டு போனோமோ அந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. இதில் வந்து இப்போ ஒரு சில நலத்துறை பள்ளிகளில் வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் வழங்கப்பட்ட துறை ஒதுக்கீடு அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த நமக்கு தற்காலிக தெரிவு பட்டியல், அதாவது ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்கல்ல, அதில் உங்கள் நேமுக்கு நேராக டிபார்ட்மெண்ட்டுன்னு கடைசி காலமில் ஏடிடபிள்யூ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுக்காக அந்த இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தா போதும். இது வந்து டிஇலாம் கேட்பாங்களான்னு தெரியாது, கேட்க மாட்டாங்க. மேபி கேட்டாலும் கேட்கலாம், மற்ற டிபார்ட்மெண்ட்டு தான் கேட்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறது எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டு வந்து மஸ்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஜாப்க்கு வந்து நம்ம தேர்ந்தெடுக்கப்படுறோம் அப்படின்னா நார்மலாகவே எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ்க்காக கேட்பாங்க. அதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. பட் ஆனால் அது வந்து கம்பல்சரி கிடையாது. இருந்ததுன்னா கொடுங்க, கேட்பாங்க, அவ்வளவுதான். நான் என்ன உங்கள்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன்னா, யாருக்கிட்ட லைவில் இருக்கோ அவங்க ரெடியாக வச்சுருங்க. கேட்டாங்கன்னா கொடுங்க. இல்லை லைவில் இல்லை, லேப்ஸ் ஆகிடுச்சு, முடிஞ்சிச்சு அப்படின்னா புதிதாக இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணி ரெடியாக வச்சுக்கிங்க. ஒன்றும் தவறு இல்லைங்களா? அதுக்கு வந்து டேட்லாம் பார்க்க மாட்டாங்க. உங்களுக்குள்ளார ஒரு அச்சம் இருந்ததுன்னா இப்போ நியூவாக வந்து
உங்களுடைய கல்வி தகுதியெல்லாம் பதிவு பண்ணி இப்போ தான் ஆன்லைனில் நம்மளவே செஞ்சுக்கலாங்களே. அந்த ஆன்லைனில் எடுக்கக்கூடிய அந்த பிரிண்ட் அவுட் ஷீட்டே போதுமானது. அதை வந்து நீங்கள் இப்போ நியூவாக கூட அப்ளை பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டை பொறுத்த வரைக்கும் மஸ்ட்டு கிடையாது. சரிங்களா? அவங்க ப்ரொசீஜர் என்னவோ கேட்பாங்க, அது இருந்தால் கொடுக்க போகிறீங்க, இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் நீங்கள் அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் மாறும். அது எங்கேயுமே வந்து கட்டாயம் கிடையாது. சரிங்களா? அது வந்து வழக்கமான ப்ராசஸ் தான் அது. அதனால் எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டு வந்து மஸ்ட் இல்லை. இருந்தாலும் நீங்கள் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம், தப்பு இல்லை. கேட்டாங்கன்னா கொடுத்துட்டு போங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் மற்றதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் எல்லாம் சொல்கிறாங்க ஆதார் கார்டில் கரெக்டாக இருக்கணும், பேன் கார்டில், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் எங்கேயுமே உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ கவுன்சிலிங் எப்போதும் சரி தான், நீங்கள் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமே எங்கேயுமே உங்களை அதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ஒரு ஜெராக்ஸ் மட்டும் ஸ்டார்டிங்கில் வந்து வாங்கி வச்சுப்பாங்க, அவ்வளவுதானே தவிர அதில் வந்து கரெக்ஷன் இருக்குது, அதுக்கெல்லாம் எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறது. இப்போ சமீபத்தில் கூட தமிழ்நாடு அரசு கூட 7 இந்த முன்னணி வங்கிகள் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டாங்க. அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அது நீங்கள் வாட்ஸ்அப்லாம் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் எந்த பேங்க்கில் வேணாலும் நேஷனலைஸ்டு பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து தாராளமாக அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி சேலரி அக்கௌண்ட்டுக்கு வந்து கொடுக்கலாம். அதில் இந்த பேங்க் தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டுப்பாடுமே கிடையாது. இப்போ சமீபத்தில் ஒரு 7 வங்கிகள் மட்டும்தான் தமிழ்நாடு அரசு கூட வந்து அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து செய்து அதற்கான கையொப்பமிட்டிருக்காங்க. என்னென்ன அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் என்னென்ன சலுகை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து பிரிண்ட் அவுட்டாகவே இருக்குது. அதனால் அது என்னென்ன வங்கிகள் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆனால் உங்கள் விருப்பம், எந்த பேங்க்கில் வேணாலும் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ 7 பேங்க்குன்னு சொன்னோம்ல, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த 7 பேங்க் தான் நமக்கு வந்து இப்போ தமிழ்நாடு அரசு கூட வந்து ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஃபியூச்சரில் வந்து மற்ற பேங்க்குமே செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போ நம்ம உங்கள் விருப்பம் தான். நான் வந்து இந்த பேங்க்கில் தான் ஓப்பன் பண்ணுங்கன்னு யாருமே நான் சொல்ல மாட்டேன். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நம்ம ஏரியாவுக்கு வந்து உங்களுக்கு எது ஃபேவராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த பேங்க்கில் நீங்கள் வந்து தாராளமாக அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த 7 பேங்க் வந்து தமிழ்நாடு அரசு கூட புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சதில் வந்து பார்த்திங்கன்னா சேலரி பேக்கேஜ் வந்து மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து இப்போதைக்கு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா நாளைக்கு வேலைக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, அதுக்கப்புறம் வந்து நமக்குடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இதெல்லாம் நீங்கள் இணைச்சி லெட்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அக்கௌண்ட்டுமே ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜாக வந்து மாற்றிடுவாங்க, SGSPயாக வந்து மாற்றிடுவாங்க. அதன் பிறகு தான் நம்ம அந்த குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த சலுகைகள்லாம் நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் நார்மலாக எந்த பேங்க்கில் வேணாலும் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிங்க. பேங்க் அக்கௌண்ட்டு கூட நார்மலாக நம்ம எப்பயும் செய்கிற போல் ஆதார் லிங்க்கில் இருக்கா, பேன் லிங்க்கில் இருக்கான்னு அதெல்லாம் பார்த்துங்க. ஆட்டோமேட்டிக்காக இப்போலாம் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே எல்லாமே லிங்க் பண்ணி தான் செய்கிறாங்க. அதனால் நீங்கள் மொபைல் நம்பர் மற்றதெல்லாம் வந்து நீங்கள் நெட் பேங்கிங் இதெல்லாம் நீங்கள் நார்மலாக செஞ்சுக்கலாம். அதனால் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இனிமேலாம் உங்களை எந்த காரணத்தை கொண்டும் ரிஜெக்ட் செய்ய மாட்டாங்க. அதே போல் நீங்கள் எதை பற்றி நீங்கள் இனிமேல் கவலைப்படவே தேவையில்லை. சரிங்களா? இந்த நேம் மிஸ்டேக்ஸாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு விருப்பம்னா எது வேணாலும் செஞ்சுக்கிங்க. அதனால் இதுக்காக இந்த கவுன்சிலிங் டைமில் ப்ராப்ளம் வரும், இல்லை வேலைக்கு போனதுக்கப்புறம் ப்ராப்ளம் வரும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? உங்களுடைய திருப்திக்காக எது வேணாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். நமக்கு CV எப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தோமோ அது மட்டும்தான் நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் எப்போதும் தேவைப்படும். அதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். சரிங்களா? இப்போ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் இந்த சர்வீஸ் ரெஜிஸ்டர், அதாவது SR புக்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், சொன்னான்னு தெரியல எனக்கு. SR புக்கெலாம் வந்து வாங்கி வச்சுங்க. அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். சரிங்களா? வேலைக்கு போகிற அன்றைக்கே கூட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில பள்ளிகளில் நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிட்டு போய் கொடுத்துக்கலாம். இருந்தாலும் முன்கூட்டியே வாங்கி வச்சுட்டீங்கன்னா ஜாயின் பண்ணுற அன்றைக்கி கூட உங்களுடைய SR புக்கில் தான் அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் அவங்க வந்து ஒட்டி வச்சுப்பாங்க. அது வந்து நீங்கள் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா SR புக் அப்படிங்கிறது கொஞ்சம் மொத்தமாகவே வாங்கி கொடுங்க. ஏன்னா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன புக்காக இருக்கும். அதை மீண்டும் மீண்டும் ஜாயின் பண்ணக்குள்ளே அது கொஞ்சம் தச்சு ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ வந்து வரக்கூடிய புத்தகங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மொத்தமாகவே இருக்குது. அப்போ நீங்கள் வந்து நல்லா இப்போ அட்வான்ஸ்டாக இருக்கிற மாதிரி நல்லா மொத்தமாகவே வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு சர்வீஸ் அதிகமாக இருந்ததுன்னா அது எல்லாமே தொடர்ந்து எல்லாமே டீட்டெயில்ஸுமே அதில் வந்து நமக்கு வந்து எழுதுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் பெரிதாகவே எல்லாருமே SR புக்கு, சர்வீஸ் ரெஜிஸ்டர் புக்கு வந்து
வாங்கி வச்சுக்கலாம். அது வந்து இப்போயே வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அந்த டைமில் கூட வாங்கி வச்சுக்கலாம். எப்போ வந்து உங்களுக்கு கூப்பிட்றாங்களோ முன்கூட்டியே நம்மளுக்கு தகவல் கொடுப்பாங்க. அந்த டைமில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். மற்றபடிலாம் ஆர்டர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் வாங்கிட்டு போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதன் பிறகுலாம் ஜாப்பில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் எல்லாமே பகிர்ந்துக்கிறேன். நம்ம வந்து ஹெல்த் கார்டு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், சிபிஎஸ் அப்ளை பண்ணுறது எல்லாத்துக்குமே அங்கேயே உங்களுக்கு வழிகாட்டுதல் வந்து கொடுப்பாங்க. ஹெல்த் கார்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஃபேமிலி மெம்பர்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அதை ஒரு சரியான விளக்கம் வரும்போது நம்ம அதையும் கண்டிப்பாக நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணும்போது உங்களுடைய ஹையர் அத்தாரிட்டி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதை தெரியப்படுத்துவாங்க. மற்ற ஃபேமிலி ஃபோட்டோஸும் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அவ்வளவுதான். இதில் வந்து இப்போ வந்து செய்ய வேணாம். அந்த டைமில் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இவ்வளவு தான் அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும். எல்லாருமே தயார் நிலையில் இருங்க. சார்ந்த பயன்பாட்டு துறை எப்போது வேண்டுமானாலும் உங்களுக்கு வந்து இதை சார்ந்த தகவல்களை வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் மாறுபடும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரே டைமில் தான் கவுன்சிலிங் நடத்துவாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமான ப்ராசஸ் இருக்குது. அது முடிந்த உடனே அவங்க வந்து முன்கூட்டியே கூட கூப்பிட்றதுக்கு சான்சஸ் இருக்குது. எல்லாருமே தயார் நிலையில் இருங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மூவ்மெண்ட் வந்து தெரிஞ்சதுன்னா நம்ம அதை வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதன் பிறகு நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்களோ அந்த சார்ந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா அவங்க அதற்குரிய சரியான விளக்கத்தை வந்து கொடுப்பாங்க. அது வரைக்கும் இந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்திகள், யூடியூப்பில் வரக்கூடிய செய்திகள்லாம் நம்பி தேவையற்ற மன உளைச்சலுக்கு வந்து யாரும் ஆளாக வேண்டாம். அவங்க எப்போது அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்களோ அதுபடி தான் வந்து நடக்கும். சரிங்களா? அதனால் யாருக்குமே இப்போ கொடுப்பாங்க, அடுத்த மாதம் கொடுப்பாங்க, இல்லை அடுத்த மாதம் கொடுப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது வந்து சார்ந்த பயன்பாட்டுத்துறை என்ன முடிவு செஞ்சுருக்காங்களோ அதன் அடிப்படையில் தான் நமக்கு வந்து கலந்தாய்வு குறித்த தகவல்கள் வந்து கிடைக்கப்பெறும். அது வரைக்கும் எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி.